மலர்களும் இந்திரலோகத்து மலர்களையும் அணிவித்தும் இந்திரலோகத்து ஸ்திரீகள் இசையும் நாட்டியமும் ஆட இந்திரன் பூஜித்து அப்படி எழுந்தருளி இருப்பாரே, அந்த போகத்தை எல்லாம் துறந்து எல்லாவற்றையும் துறந்து நமக்காக வேண்டி இங்கே இறங்கி வந்தாரே, இதுவல்லவோ தியாகம். இதை செய்தவராகவே தியாகராஜா. அந்த தியாகத்தின் வெளிப்பாடு அவர் ஐராவணத்தை விட்டு ஆனேர் ஏறினதும், அமரர் நாட்டை விட்டு ஆரூர் ஆள கீழே இறங்கி வந்ததும், அப்படி வந்த பெருமானுக்கு அந்த ஐராவணத்தை விடுத்து அவர் விரும்பிய ஆனேறு வெள்ளி ரிஷப வாகனம் எழுந்தருளி அதிலே வீதி உலா கண்டருள்வார். அதற்கு அடுத்த நாள் தென்கைலாயமான திருவாகும், அதுவும் வெள்ளி ரிஷப வாகனம் நடுநிசிக்கு மேல போயிடும். ஆனால் கடைசி நாள் கைலாய வாகனம் அறக்க பறக்க சீக்கிரம் 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 முடிச்சுடுவாங்க. ஏன்னா விடிந்தால் ஆழி திருத்தேர். தியாகராஜாக்கு பகல்ல புறப்படுற பழக்கம் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால விடிந்த நாள் வரவேண்டிய ஆழி திருத்தேருக்கு இந்த இரவு நேரத்திலேயே புறப்படுவார். முந்தைய நாள் இரவிலேயே புறப்படுவார். அதை சொல்லி வர்ணிக்க அடி எனக்கு தெரியாது, பார்த்து அடியார்கள் மகிழன். அப்படி கோலாகலம். உள்ளிருந்து புறப்பட்டு அந்த அஜவா நடனம் ஆடி அத்தனை அடியார்களும் சூழ ஜன வெள்ளமாக இருக்கும். அதற்கு நடுவிலே மிதந்து வருவார். அதற்கு நடுவிலே அஜவா நடனம். சுவாமியினுடைய அஜவா நடனத்துக்கு குறைஞ்சது 100-110 பேர் வேணும். அவ்வளவு சுலபம் இல்லை அவரை சுமந்து வருவது. அந்த அடியார்களும் ஒருவர் இடித்துக் கொண்டு நிற்கத்தான் அங்க இடம் இருக்கும். அப்படி சுமக்க ஆயுசிலே ஒரு முறை ஏனும் தயவு செய்த அடியார்கள் திருத்தேரனை கண்டு தரிசிக்கணும். விண்ணப்பம் வைங்க, நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். இந்த வருஷமே செஞ்சாலும் செஞ்சுடுவார். அவருடைய அருளுக்கு ஒரு முறை அதை அனுபவிச்சுட்டீங்கன்னா, இது போல இத்தனை காலம் இந்த அருளை இழந்திருந்தோமேன்னு நினைக்க வைக்கும். அப்படித்தான் அருள்வார். கேட்டதை கொடுக்கவே மாட்டார். அதற்கு மேல கொடுத்துதான் அவருக்கு எப்பயுமே வழக்கம். அப்படி அந்த தெய்வம் ஆழித்தேர்ல புறப்பட்டு 4 வீதிகளையும் வலம் வருவாராம். அப்பர் பெருமான் கொண்டாடுறார். தேர் புறப்பட்டு போயிடுச்சான். எல்லா தேவர்களும் வந்து கூடி இருக்காங்களாம். நான்முகனும் திருமாலும் கொஞ்சம் நேரம் தாழ்ந்து போச்சா, ஓடி வந்தாங்களாம் திருவாரூருக்கு. தலைக்கு மேல கையை கூப்பிக்கொண்டு ஆரூரா ஆரூரா. தேர் போன தடத்தை பார்த்து பின்னாடியே ஓடி 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 போய் தரிசித்தாங்க. தேவர்கள்லாம் அப்படி வந்து தரிசித்தாங்கன்னா நாம இன்னும் எவ்வளவு வேகமா போகணும். திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது தேடி தேடியும் பார்க்க முடியலையா. ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று தேர் போன தடத்தை பார்த்து பின்னாடியே தொடர்ந்து ஓடினார்களாம். நினைச்சு பார்க்கவே எப்படி இருக்கு. அக்ஷமாலையும் கமண்டலமும் ஏந்தி கொண்டு நான்முகன் தலைக்கு மேலே கையை குவித்துக் கொண்டு சக்கரமும் சங்கும் ஏந்தின நிலையிலே திருமால் 2 கைகளை கூப்பிக்கொண்டு அந்த வீதிகளிலே ஓடினார்கள்னா, திருவாரூர் வீதியிலிருந்து ஒரு கைப்படி மண்ணை பெற்றாலும் அதெல்லாம் சிவச்செல்வம். எந்த தலத்திலே பெருமான் காலார நடந்தார்.